ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் அனிமேவை யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் அனிமேவை யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் அனிமே நேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 5. ஒளிஞ்சிருந்த கேட்ரினா வந்து இப்போ நம்ம ஹீரோவை பிடிக்கிறா. அந்த பிளட்டங்க நம்ம ஹீரோட்ட கேட்குறா. ஃபர்ஸ்ட் இவா கிட்ட நார்மலாக பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறா. ஒழுங்கா பிளட்டை கூட நம்ம கேட்கவோ அலெக்சாண்டர் கூட இவா சேர்ந்தவனா இவ்வளோ ஒரு பெரிய கிரிமினல் தான் போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நானும் உங்க கேங்கில் ஒருத்தன் அந்த பிளட் பாரு, அலெக்சாண்டர் போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான், அவன் தான் இதை என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மயங்கி விழவும், டார்க் நைட் அவனை கேப்சர் பண்ணிட்டாங்களான்னு கேட்கவும், அவங்க பெரிய கிரிமினல் விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆவாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா அதனால தான் அவன் ஒன்னியவும் இந்த பிளட்டையோ என்னைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன் டே கேட்ரினா சந்தேகமா கேட்கவும், நான் இந்த இடத்துல ஒரு வெண்டிங் கடை வச்சிருக்கேன், ஸோ யாருக்கும் சந்தேகம் வராது, இந்த பானைக்குள்ளேயே போயிரு, உன்னைய சேஃப்டியா ஊரை விட்டு வெளியே விட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பர்னிங் பிளட்னு கேட்கும், நீயே வச்சுக்கோ, நம்ம ஹீரோ அவா கையிலேயே அதை கொடுக்குறேன், கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி நம்மளும் பானைக்குள்ள போலான்னு பார்த்தா டார்க் நைட்டோட லீடரா அந்த இடத்துக்கு வந்துருத்தா. இப்போ 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கவே, ஏமா 2 பேரும் வெளியே போய் ஃபைட் பண்ணுங்க, இது என் வீடு, பாத்திரத்தெல்லாம் உடைக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். பொருளெல்லாம் அவங்க உடச்சிட்டு இருக்காங்க. பொருளை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பிளட் பறக்கவும் நம்ம ஹீரோ அதை டெலிபோர்ட் ஆகி பிடிக்க போனா டார்க் நைட் நம்ம ஹீரோவை ஏற்றிருக்கா. நம்ம ஹீரோ அதை மிஸ் பண்ணியிருந்தான். தரையில பட்டு மூடி ஓப்பன் ஆகி நீடில் ரெடியா இருக்கா. அது மேலே நம்ம ஹீரோ விழுந்துருத்தான். கேட்ரினா அதை தூக்கிட்டு ஓடுறா. அந்த போலீஸோ பின்னாடியா துரத்தி போறாங்க. இடத்துல ஓட்ட இருக்கு, என் செஸ்ட்லயோ ஓட்ட இருக்கு. அச்சோ பிளட் எனக்குள்ள போயிட்டா நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ கிளிச்சாக ஆரம்பிச்சிருந்தான். மிஷினை உடனே டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா செவத்துல ஓட்ட அப்படியே தான் இருக்கு. அப்ப கனவுல என் செஸ்ட்ல இருக்கிற ஓட்ட காணாம போயிடுச்சு நம்ம ஹீரோ பார்க்குறோம். வைட்டல் சைன்ஸ்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சிஸ்டம் கிளிச் ஆகுது. நம்ம ஹீரோவை இப்போ கிளிச் ஆகுறான். உடனே டிரா பண்ணுங்க அப்படின்னு சிஸ்டம் சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை டிரா பண்றான். கன்சல்டேஷன் பிரைஸா நம்ம ஹீரோக்கு 1000 இயர் கீசங் கிடைச்சிருக்கு. கன்சல்டேஷன் பிரைஸா இவ்வளவு ஹையான பிரைஸா சந்தேகமா இருக்கே நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ கிளிச் ஆக ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லைன்னு அந்த கீசங்க மிக்சியில போட்டு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய தண்ணியை ஊற்றி அரைக்கிறான். அது பார்க்க கேவலமா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல, மொத்தத்தையும் குடிச்சிருந்தான். என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவனோட முடியும் வந்துருது. கண்டதையும் குடிச்சதுனால நம்ம ஹீரோக்கு இப்ப வயிற்ற கலக்க ஆரம்பிக்குது. அந்த பர்னிங் பிளட் நம்ம ஹீரோவோட உடம்பு கூட நல்லாவே கலந்துடுச்சு. அதனாலதான் இது சைடு எஃபெக்ட் மாதிரி வயிற்ற கலக்கி இருக்கு. பிளட் என் பாடி கூட மிக்ஸ் ஆயிருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஹாஸ்பிட்டல் அவசரமா போகணும். நம்ம ஹீரோ கிளம்புனா போலீஸ் நம்ம ஹீரோவை தேடி வராங்க. போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. எங்க பர்னிங் பிளட் என் பாடிக்குள்ள இருக்குங்க, எனக்கு ஏதாச்சும் ஆயிரும், நான் ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம ஹீரோ சொன்னா. பாய்ஸ் இவனை பிடிங்கிற மாதிரி அவ சொடக்கு போடுறா. நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப பிளட் டெஸ்ட் அவங்களே எடுக்கிறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் எப்பங்க கிடைக்கும், கரெக்டா தந்துருவீங்களா நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். வேற என்ன மத்த டீடைல்ஸ்னு கேட்டுட்டு சைஸ்னு கேட்கவும் 27 நம்ம ஹீரோ சொன்னா. உனக்கு வயசு 27 கேட்டா, இல்ல என் ஷூவோட சைஸ் சொன்னா நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். டாங் ஹான் நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் வருது. இவ பேரு லோ டாங் ஹாமான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தேவையில்லாத டீடைல்ஸ் எல்லாம் பேசி நம்ம மக்க போட்டு இருக்க வேணாம், நம்ம ஒத்துமையா செயல்படுறான், என்ன சொல்றீங்க டாஹாங் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை கொடுத்தா ஹீரோவை லுக்க விடுறாங்க. என் உண்மையான பேர் உனக்கு எப்படி தெரியும், வா சங்க பிடிக்கிறா. கேப்டனோட நேம் டாப் சீக்ரெட் ஆச்சே, நமக்கே அது தெரியாதுன்னு அந்த சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க. அந்த பர்னிங் பிளட் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல்லா அதை கம்ப்ளீட்டே பண்ணி முடிக்கல. யார் பாடி கூட மர்ச்சாகாது, நீ செத்துருவேன்னு சொன்னா ரிசல்ட் வந்துருது கூட. அது பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கு, இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சோல்ஜர் சொல்லுவோம். பவர்ஸுக்கு ஈராங்கல்ல, அப்புறம் ஏன் ட்ரிபிள் எஸ்ன்னு காட்டுது, திரும்பவும் டெஸ்ட் எடுங்க பாருக்கு, திரும்பவும் டெஸ்ட் எடுங்கன்னு திரும்ப நம்ம ஹீரோ பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. மேடம் நான் என்னோட பிளட்டையும் இதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது கரெக்டா தான் இருக்குன்னு ஒரு சோல்ஜர் சொல்றான். வெண்டிங் எனக்கு ஏன் இப்படி ரத்தம் வருது நம்ம ஹீரோ கேட்டா, அந்த கீசங்கோட சைடு எஃபெக்டா 3 மணி நேரத்துக்கு இப்படிதான் உங்களுக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கும்னு சிஸ்டம் சொல்லுது. அந்த ஒயிட் ஷார்க் அசாசின் எதுக்கு ஒன்னு கொல்லாம வந்துட்டு பேசிட்டு இருந்தா, எனக்கு நம்ம மேல சந்தேகமா இருக்கேன்னு சொல்ல என் மேல கோவமா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அமைதியாகுங்க நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி கிளம்பி இருக்காங்க. நான் தான் விக்டிம், ஏன்னா அவங்க கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கடுப்பா வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க வந்து பிளட் தேடிட்டு இருக்கா. என்ன இப்ப காம் டவுன் ஆனீங்களா அப்படின்னு திரும்ப வண்டிக்குள்ளேயே நம்ம ஹீரோ போறோம். செலஸ்ட்ரியல் லீக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, ஊர்ல 2 ஸ்பெஷல் யூசர், நாங்க 2 பேர் தான். ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட வேணா நம்ம ஹீரோ சீனை போட்டுட்டு, அந்த பர்னிங் பிளட் என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்டா, இந்த ஆர்மி தான் ஒருத்தர் பவரை ஸ்ட்ராங்காக்க அதை ரெடி பண்ணிருக்காங்க, அதை தான் அலெக்சாண்டர் திருடிட்டு போயிட்டா, கூட வந்து அந்த கேத்ரினா அவ புது மெம்பர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ, ஒரு அசாசின் இன்னும் எந்த கொலையோ பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்டா, அவளுக்கு ரிவார்ட் போஸ்டர் அடிச்சாச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒயிட் ஷார்க் அசாசின் ஆர்ஃபனேஜ்ல இருந்து குழந்தைங்களை கடத்தி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இவளும் அதுல ஒருத்தியா இருக்குன்னு சொல்லவும், ஓகே நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கே போறான். பர்னிங் பிளட் எங்கன்னு கேட்கவும், என்கிட்ட தான் இருக்கு, பாக்கெட்ல எல்லாம் இல்ல, என் பாடிக்குள்ள இருக்கு. போனதுக்கு அப்புறம் போலீஸ் என்ன தேடி வந்தாங்க, அதான் என் பாடிக்குள்ள நான் அதை ஒளிச்சு வச்சுட்டேன், அவங்க என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா நம்ம ஹீரோ சீனை போடுறான். ஆனா நீ இறந்துருவியன்னு சொல்லவும், அது என் பாடி கூட பெர்ஃபெக்டா ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஒன்னு காப்பாத்தணும், உனக்கு வாண்டட் போஸ்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லவும், 2 பேரோட டீம் ஒண்ணு நான் எனக்கு ஹெல்ப் கூப்பிடுறேன்னு கேட்ரினா போனா, இல்ல வேணா ஒரு 10 பேரையாச்சும் கூப்பிடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். போலீஸ் ஒன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, இப்போதைக்கு நீ இந்த பானைக்குள்ள போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு, நான் உங்களை சமாளிக்கிறேன்னு கேட்ரினா சொல்லவும், இல்ல அந்த பிளட் என் பாடிக்குள்ள இருக்கவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க,
மாட்டாங்க. ஸோ சேஃப்டி தான் முக்கியம். பானிக்குள்ள போ நம்ம ஹீரோ அடைச்சு வச்சிருக்கான். ஸ்பெஷல் யூசர் கேர்ஃபுல்லா அவனை போய் பிடிங்க. மொத்த போலீஸ் டீமும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ வண்டிக்குள்ளேயே திரும்ப வந்து பிளட்டும் பாடியில இருக்குன்னா ஒயிட் ஷார்க் ஒன்று தேடி வருவாங்கன்னு சொல்லவோ ஆல்ரெடி வந்தாங்க. நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்ரின் நம்ம ஹீரோ காமிச்சா எக்ஸ்ரே விஷனை யூஸ் பண்ணி ஒருத்தன் பார்த்துட்டு ஆமா உள்ள ஒருத்தங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றான். சரின்ட்டாக அதை வாங்க போனா நம்ம ஹீரோ ஏன்ட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இவ்வளவு வச்சு நம்ம மத்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவோம். இப்ப கூட ஒரு 10 பேர் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மார்க்கெட் பிளேஸ்க்கு வருவாங்க. நம்ம போய் பிடிச்சிடலாம்னு சொல்லுவோம். நான் எப்படி ஒன்ன நம்பானவா கேட்டா கேப்டன் இவன் சொல்றது உண்மைதான். நமக்கு தகவல் வந்திருக்குன்னு சோல்ஜர் சொல்லுவோம். ஸோ ரிவார்டுக்கான பணத்தை எனக்கு தந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கேட்ரின் அவர் ரிலீஸ் பண்றான். அவங்க என்ன பிடிச்ச மோசமா டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த பிளேஸ் சேஃப்ல நம்ம ஹீரோவை சேஃப்டியா கூட்டிட்டு வா போக ட்ரை பண்ணா இந்த இடத்த ஆல்ரெடி அவங்க தேடிட்டாங்க. திரும்ப இங்க வரமாட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் உண்மைதான் சரின்னு வா அமைதியா எனக்கு பசிக்கவோ லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருக்கு அதை போய் எடுத்து சாப்பிட நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸையும் மாத்திரு நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னபடியே டாஹாங் பணத்தை போட்டு விட்டுருதா. அப்ப நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஷியாவா அந்த இடத்துக்கு வரா. உன்னை முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு வா சொன்னா நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன்னு கேட்ரினா அந்த இடத்துக்கு வரா. 2 பொண்ணுங்களும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கேட்ரினா ஆர்கனைசேஷனுக்கு புதுசுங்கிறதுனால விவரம் தெரியாத அப்பாவி கேரக்டரா தான் அவ இருக்கிறா. அண்ட் இப்ப வரைக்கும் அவ இன்னும் ஒரு கொலை கூட பண்ணல. இப்ப கேட்ரினாவை வச்சு மத்த ஆளுங்களெல்லாம் வர வச்சு ஒயிட் ஷார்க் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்ட் வர வந்திருக்கா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.